அண்ணன் விஜயின் அப்பாவுடைய மைனர் காரை காட்டினியல் சங்கீதாக்கான சொன்னலிங்கன்னு வீட்டை காட்ட மாட்டீங்க எக்கச்சக்கமான ஆக்கள் கமெண்ட் கேட்டா போல முக்கியமா சொன்னலிங்கன்னு இந்த கிணத்துல மரத்துல ஏறி சொன்னலிங்கன்னு விழுந்து 3 நாள் ஆஸ்பத்திரி வளர்ந்தது நாங்கள் எல்லாம் சண்டை பிடிக்கிற மக்களே தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் சிஎம் என்ற வீட்டை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வீடு யாழ்ப்பாணத்துல தான் இருக்கு. அதுவும் இலங்கையில யாழ்ப்பாணத்துல சித்தங்கனி வட்டுக்கோட்டை இருக்குதானே, வட்டுக்கோட்டையில இருக்கிற இந்த வீட்டை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சிஎம் சார் என்ற மனைவி சங்கீதாண்ட வீடு என்று சொல்லப்படுது. அதாவது சங்கீதாக்காண்ட அப்பா சொர்ணலிங்கம் என்று சொல்லப்படுற அவர் வாழ்ந்த வீடு தான் இந்த வீடு. அவர்கிட்ட சொந்த வீடு என்று சொல்லப்படுது. அந்த வீடு தான் இன்றைக்கு வந்து பூட்டி கட்டி இருக்கு சொல்லி சொர்ணலிங்கம் என்ன பிறந்தான்னு சொல்லி உங்கள்கிட்ட சொந்தக்காரர் என்று சொல்லி கேள்விப்பட்டு வந்தனா என்ன மாதிரி விஷயம் அது? அது எங்கட சொந்தம். வந்து எனக்கு என் அப்பாவுக்கு ஒரு சகோதரி முறை. சரி சரி. அப்ப அவியல் எல்லாம் இந்த ஊருக்குள்ள சுத்த வர இருந்து இதண்டு சொர்ணலிங்கம் வெளியில போய் கரணகாலம் வெளியில போய் விஜய் சார கல்யாணம் கட்டினா மாக்களை தெரியுமோ என்ன பிளான்? ஆக்களை தெரியும். இப்ப நாங்க வயது போட்டு அவ்வளவு இப்ப இளமையில கேட்க வந்து வீட்டுல விளையாடு பிறந்து வளர்ந்தது. நாங்கள் எல்லாம் சண்டை பிடிக்கிற வர்ற எல்லாமே அவண்டி ஒன்றை விட்ட சகோதரி கொட்டக்காட்டுல இருக்கிறா. சங்கீதா வந்து அந்த சின்ன பிள்ளையில விளையாடி போறது கொள்ளுறது. 55-60 சொர்ணலிங்கன்னு இந்த வீட்டுல இந்த காலம் வாழ்ந்திருக்கிறார். இந்த வீடு வந்து வட்டுக்கோட்டை பகுதியில இருக்கு. இன்றைக்கு வந்து பூட்டி கட்டி இருக்கு பாருங்க. எல்லாம் ஃபுல்லா பத்தி ஃபுல்லா காடா இருக்கு. எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் இந்த வீடு சரியா பாலடைஞ்சு போய் கிடக்குது. இந்த வீட்டை தான் நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கீங்க. சங்கீதாக்கா முந்தி இந்த வீட்டை தான் இருந்தவான்னு சொல்லப்படுது. பாருங்க உள் வீடெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி கூடுதலான நண்பர்கள் இந்திய நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்திய நண்பர்கள் இந்த வீட்டை 5 கோடி 10 கோடி கொடுத்து வேண்டதுக்கும் தயாராக இருக்கிறார்கள். சிஎம் சார் தீவிர ரசிகர்கள் இந்தியாவில் மட்டுமில்லை இலங்கையிலேயுமே இருக்கிறார்கள். எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தும் இந்த வீட்டை வாங்கி இந்த வீட்டுல தான் நாங்களும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் எக்கச்சக்கமான ஆட்கள் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த வீடு 3 பரப்பு காணிகளை இருக்கு. பாருங்க எப்படி வீடுன்னு சொல்லி நீங்களும் இந்த வீடு வந்து இந்த காலத்துல அதாவது தற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அருங்காட்சியகமா எல்லா மக்களும் வந்து எக்கச்சக்கமான ஆட்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப வந்து என்னுடைய வட்டுக்கோட்டை நண்பன் ஒரு ஆள் தான் என்ன வந்து கூட்டிக் கொண்டு வந்தவர். நண்பன் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஓமம் நீங்கள்லாம் இப்படி வந்து விஜய் சார் மாமனார் வீடுன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு வந்தீங்களா? இந்த மாதிரி என்ன விளக்கம்? என்னன்னு சொன்னால் எனக்கு வந்து அவ இருந்தது தெரியாது. ஓகே. எங்கட அப்பா தான் சொல்லிருக்க. எங்கட அப்பாவுக்கு கந்தவேல் ராயா பேர். சரி சரி. அவர் தான் சொல்லி இருக்கிறார் விஜயன் மாமனாரும் தாங்களும் சேர்ந்து ஒரே ஒண்டா சாப்பிட்டு ஒண்டா குளிச்சு பள்ளிக்கூடங்கள்ல குளிச்சு கிழிச்சு அப்படி இப்படி என்று நாங்கள் முந்தி பிளே கிரவுண்ட் போறதா அப்படி இப்படி சொல்லி அத மாதிரி சொல்லி இருக்கிறார். சங்கீதா வந்து நீங்கள் பெரிய ஒரு வட்டி இந்த பள்ளிக்கூடம் வட்டி இண்டு குளிச்சு பள்ளிக்கூடம் படிச்சிருக்க வேணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த பிரச்சனை எல்லாம் அந்த கால பகுதி எல்லாமே சரி. அப்போ அதால அவருக்கும் கொஞ்சம் படிவா தெரியல போராடாக்குது. அப்ப நான் நினைக்கிறேன் இப்ப வந்து சங்கீதாக்கா அப்பா சொர்ணலிங்கன்னா இந்த வீட்டை முட்டு முழுதா வித்து சுட்டு போட்டு போட்டாரா இல்ல என்ன விளக்கம்? அப்படி ஒரு தகவல்லாம் சொல்லி கொண்டிருக்கணும். பெரும்பாலும் நிறைய பேர் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கணும். சரி சரி. இப்ப என்ன விஷயம்னு சொன்னா எங்கள்கிட்ட வந்து இலங்கை இந்தியாவில சரியான விஜய் ரசிகர் பட்டாளங்கள் இருக்கிறார்களே. இப்ப அந்த வகையில பார்த்து கேட்க இந்தியாவில இருந்தெல்லாம் 10 கோடி கொடுத்து வேண்டதுக்கு ஆக்கள் இருக்கா? 15 கோடிக்கும் கேட்டு வந்தவ. ஆனால் அவர் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி போட்டாரு. 15 கோடி கட்டும் கொடுக்க இல்லையா சொல்லி ஒரு தகவல் ஒன்று வந்தது. உண்மை போய் தெரியல. ஒரு ஆனா நல்ல ஒரு காணியான பத்தி போட்டு பாவனை இல்ல கிடக்கும். பாவனை இல்ல ஒரு தரம் இல்ல. சரி சரி. எல்லாம் கேட்டுகள் எல்லாம் பூட்டி தான் கிடாக்கு. என்ன பூட்டி தான் கிடக்குது. அப்ப நாங்கள் வந்து எங்கள்கிட்ட எக்கச்சக்கமான எங்க ஃபாலோவர்ஸ் கேட்ட ஒரு விஷயம், அண்ணன் விஜயின் அப்பாவுடைய மைனர் காரை காட்டினியல் சரி என்ன சரி எங்களுக்கு ஒரு வீட்டை காட்ட மாட்டீங்களா? சங்கீதாக்கா வாழ்ந்த வீடு, சங்கீதாக்கா இங்கதான் படிச்சவான்னு சொல்லி சங்கீதாக்கான சொன்னலிங்கன்னு வீட்டை காட்ட மாட்டீங்க எக்கச்சக்கமான ஆக்கள் கமெண்ட் கேட்டா போல உங்களை தொடர்பு கொண்டு வட்டுக்கோட்டையில நீங்கள் இருக்கிறீங்க. அப்ப நான் உங்களை தொடர்பு கொண்டு சும்மா பார்த்து நாங்களுக்கு சுத்தி பாவம் என்ன மாதிரி என்ன விளக்கம் என்னன்னா இது இங்கால் பக்கம் எல்லாம் கொஞ்சம் பத்தி போய் அப்படி இப்படியா கிடக்க என்ன விளக்கம்? கைவிடப்பட்ட காணிதானே. கைவிடப்பட்ட காணிதானே. அதால வந்து பெருசா சந்தர்ப்பங்கள் இல்ல. சரி சரி. அப்ப இந்த வீடு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் காலமா வாடகை கொடுத்திருக்கீங்க. வேற உலகு மாறலாம் கிடக்குது. கண்ணாடி எல்லாம் வச்சு பாவிச்சிருக்கிறாங்க.
சரி சரி. நீங்களும் அந்த இந்த வீடு தானே அந்த பட்டுக்கோட்டையில வாடகைக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு கேட்டு வந்தேன்னு சொல்லி குடுக்கலன்னு சொல்லி 1.5 லட்சம் ரூபாய் மாத வாடகைக்கு வந்தவன் குடுக்கலன்னு சொல்லி பண்ணவன் விற்க மாட்டோம் வாடகை கொடுக்க மாட்டோம். சின்ன சின்ன இது இத வந்து கண்காட்சி நிலையமா மாத்த போயிடும். இப்படி அப்படியே சிஎம் சார் மாமனாரின் வீடுன்னு சொல்லி போட்டுகள் போட்டு கண்காட்சி நிலையமா மாத்த இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு அருங்காட்சியகமா மாத்த போறோம்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. சரி சரியா. ஓகேன்னா அதே மாதிரி முக்கியமா சொர்ணலிங்கண்ணே இந்த கிணத்துல குளிச்சான்னு சொல்லி என்ன விளக்கம் அது? சொர்ணலிங்கண்ணே இவங்க அப்பப்பா கந்தவேலண்ணையும் சொர்ணலிங்கண்ணையும் இந்த கிணத்துல அள்ளி குளிச்சா இந்த கிணத்துல அள்ளி குளிச்சா. ஆனா நல்ல ஊட்டு என்ன நல்ல ஊட்டுனா ஒரு நல்ல ஊட்டா இருக்குது. நல்ல ஊட்டிஞ்சால ஒரு தொட்டி இருக்காம அப்ப 5 வயசுல ஃபுல்லா ரபி போட்டு இதுக்காம விழுந்து கிடந்து குளிச்சான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். மற்றது அப்பப்பா சொன்ன கதை வந்து இந்த தென்னை மரத்துல ஏறி சொர்ணலிங்கண்ண விழுந்து 3 நாள் ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல்ல இருந்தார். ஹாஸ்பிட்டல்ல யாழ்ப்பாண பெரிய யாழ்ப்பாண பெரிய. அப்ப இந்த தென்னையெல்லாம் ஏறி இருக்கிறாங்க. இந்த தென்னையில ஏறி தேங்காய் விடுங்க போனதான் வீட்டை கறி சமைக்க தேங்காய் இல்லைண்டா போல கறி சமைக்க போனோம். கறி சமைக்கிற தேங்காய் விடுங்க போனதான் வலிக்கு வார் விழுந்து போட்டார். காரணம் வந்து அந்த தலைநேரம் ஒரு சாமான் இருக்கு ஏறி போட்டார். அதனால வந்து விழுந்து போச்சாரு ஆள் கீழே. அப்ப அதே காணி வந்து 4 பிறப்பு காணி. ஆனால் 15 கோடி கேட்டும் குடுக்கல என்று என்ன விளக்கம் தெரியல. 15 கோடி கேட்டும் தாங்க கொடுக்க மாட்டோமாம். தாங்கள் வாழ்ந்து வளர்ந்த வீடாம். அதால வந்து இன்னும் ஒரு கதை ஒன்று நிலவி வருது. விஜய் சார் வந்து தன்னுடைய 5 வருஷம் அந்த செய்யும் ஆட்சியை முடிச்சு போட்டு பிள்ளை குட்டியோட வந்து இங்கதான் வந்து இருக்க போறான்னு சொல்லி ஒரு கதை வந்தது. இல்ல விஜய் வந்து 5 வருஷம் ஆட்சி முடிய மறுபடியும் எலெக்ஷன் கேட்க போறோம்னு சொல்லி ஒரு தகவலும் அப்படியும் வந்து மறுபடியும் நடக்க போற எலெக்ஷன்ல அவர் அப்படி அவருக்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்காவிட்டால் இங்க வந்து விஜய் சார் வந்து சொல்லியிருக்காரு ஸ்ரீலங்கா தொப்புள் கொடி யுறாவா அப்படி இப்படி சொல்லியிருக்காரு. வந்து ஒரு ஸ்ரீலங்காவுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொன்னவர் அந்த வகையில பாக்க சில வேளை ஆட்சியை முடிச்சிட்டு இங்க வந்து பிள்ளை குட்டியோட இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. இருந்தாருன்னு சொன்னா இந்த வளவுகள் கொஞ்சம் துப்பராகும். ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த விஜய் சார் சிஎம் ஆயின மூட்டை நான் நினைக்கிறேன் ஒரு எக்கச்சக்கமான நாட்கள் கண்காட்சிக்கு வந்திருக்கிறேன். வந்தவ உள்ளுக்கு தான் வந்து எல்லாம் எடுத்துட்டு போன வீடியோ. ஓகே இந்திய நண்பர்களை எக்கச்சக்கமான ஆக்கள் வந்தேன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரர் அயல் வீட்டுக்காரர் எல்லாம் சொல்லி இருக்கிறேன். இந்தியாவில இருந்து பாஸ்போர்ட் எடுத்து மினக்கடி இந்த வீட்டை படம் எடுக்கிறதுக்காக வந்திருந்தவன். அப்ப சொல்லி இருக்கிறேன். அப்ப முக்கியமா சரி அப்ப நண்பன் என்னன்னு சொன்னால் இந்தியாவில இருந்து வந்த தகவல் உண்டு. அந்த சரி இது வேப்பமரம் உண்டு. இந்த வேப்பமரம் வந்து விற்க போயினமா. சரி சரி. அப்ப யாராவது வாங்க போறீங்கன்னு சொன்னா அது இந்த வளவு கணிக்கிறதால இந்த வேப்பமரத்து கொஞ்சம் பெருமை. சரி சரி. அப்ப இந்த வேப்பமரத்தை யாராவது வாங்க போறீங்கன்னு சொன்னா கீழே கொமெண்ட்ஸ்ல மாமனாருண்ட வேப்பமரம் சொல்லி நீங்கள் ஒரு ஞாபகமா வைக்கலாம். இந்த வேப்பமரத்துக்கு 5,85,000 விலை சொல்லப்படுது. 5,85,000 ரூபாய் கூடுமே ஒழிய ஒரு காலம் குறைக்க மாட்டோம். கொஞ்சம் அது வந்து வீட்டுக்கு சாமியாரைக்கு இந்த சைடுல இருக்கிறதால வாஸ்து சரியில்லையா. அதுதானா இந்த இடத்தை விட்டு போன வேண்டும் சொல்லி ஒரு ஐதீகமும் இருக்குது. இந்த வேப்பமரத்தை விற்க போய் கொஞ்சம் டிமாண்ட் ஆயிட்டுன்னு சொன்னா ஏலத்துல விட வேண்டிய சிச்சுவேஷனும் இருக்கு. இப்ப வந்து சங்கீதாக்கா வாழ்ந்த வீடுகளை வந்து கொஞ்சம் திறந்து காட்டலாம் அப்படின்னு சொன்னா எல்லாம் வந்து பூட்டி கட்டி போட்டு போயிட்டு நாங்கள் உங்களை வெளிப்பக்கம் தான் எல்லாம் படியா சுத்தி பார்த்துருக்கிறோம். நீங்கள் வர வேணும் என்று சொன்னா நான் நண்பன் நம்பரை கீழே மென்ஷன் பண்ணி விடுறேன். நீங்க வந்து கால் அடிச்சு காய்ச்சிட்டு யாராவது வேற விரும்பினால் ஓகே நீங்கள் என்ன வந்து நான் வந்து முழுக்க உங்களுக்கு கண்காட்சிக்கு பார்க்க வரேன்னா வரலாம். ஓகே மக்களே நன்றி வணக்கம். நண்பனுக்கு நன்றி. ஒரு பல்கலைக்கழக நண்பனா இருந்து எனக்கு ஒரு ஆதரவு வந்து சங்கீதா கண்ட வீட்டை கொண்டு காட்டுகிறார். ஓகே நண்பன் நன்றி வணக்கம். இன்னும் ஒரு காலையில சந்திப்போம்.